அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நாம் ஒரு முக்கியமான சூறாவை பார்க்க இருக்கின்றோம். அதாவது தஹஜத் நேரத்தில் 3 முறை இந்த சூறாவை நாம் ஓதுவோமானால் 3 தஹஜத்துக்கு இடையிலே அதற்கான பதில் நமக்கு கிடைக்கின்றது. அது என்ன சூரா என்பதை கூறுவதற்கு முன்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் தஹஜத் தொழுகையை வளமையாக தொழுது வருகிறாரோ அவருடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தஹஜத் நேரத்தில் வீசக்கூடிய காற்று சுவர்க்கத்தின் தென்றல் காற்றாக இருக்கும் என கூறினார்கள் என்று ஹதீஸ்களில் பதியப்பட்டுள்ளது. அத்தோடு தஹஜத் நேரத்தில் வீசக்கூடிய காற்று பல நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கிறது என பல்வேறு ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. முன்பு கூறிய சூரா என்னவென்றால் அதுதான் சூரத்துல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌசர். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். தஹஜத் என்பது மிக பெருமதி வாய்ந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் நாம் எத்தனையோ தியாகங்களை செய்து எழுந்து அல்லாஹ்விடம் இருக்கரம் ஏந்தி எமது தேவைகளை கேட்போமாக இருந்தால் அல்லாஹ் 7 வானங்களிலிருந்து இறங்கி வந்து எமது தேவைகளை நிவர்த்தி செய்கின்றான். இந்த சூரத்துல் கௌசர் சூறாவையும் நாம் தஹஜத் நேரத்தில் 3 முறை ஓதி வந்தால் 3 தஹஜத்துக்கு இடையில் நாம் கேட்கின்ற கோரிக்கைகளுக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான். இது ஒரு சிறிய சூறாவாயினும் ஒரு முக்கியமான சூறா. தஹஜத் நேரத்தில் நாம் கேட்கும் துஆக்களுக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க சூறாவாக இது காணப்படுகின்றது. எனவே தஹஜத் நேரத்திலும் ஏனைய நேரங்களிலும் இதை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனையவர்களும் பயனடையும் வகையில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களை காலங்களை என்னென்னவோ தேவைகளுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்து நமக்காகத்தான் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். அல்லாஹ் எப்போது நீங்கள் தேவைகளை கேட்பீர்கள் நான் அதை என் அடியார்களுக்காக கொடுப்பதற்கு என்று காத்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் எழுந்து துஆ கேட்பது என்பது ஒரு சங்கடமான கடினமான விடயம்தான். அந்த தூக்கத்தை தியாகம் செய்து அல்லாஹ்விடம் கோரிக்கைகளை விடுக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவு செய்வான் இன்ஷா அல்லாஹ். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.